Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது part 3 of Tuglaq. இந்த பார்ட்ல scenes 4 and 5 comprise ஆயிருக்கு. Before we get into the slides, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. So before we enter into the slides of scenes 4 and 5, we will have a recap of what we have seen in the first two episodes of Tughlaq. So Tughlaq ஓட first two episodesல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, we are introduced to the Sultan. ஒரு court of justiceல வந்து அதாவது அரசபையில் வந்து ஒரு சூட் போயிட்டு இருக்கு. ஒரு பிராமின் வந்து அரசனுக்கு எதிராக கேஸ் போட்டு ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. என்ன அதில் மூலமாக கிங் ப்ரூவ் பண்ண விரும்புகிறாருன்னா, அந்த தன்னோட கண்ட்ரியில் வந்து செக்யூலரிசம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஆசிஸ் அண்ட் ஆசாம் அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து எய்னுல் முல்க் பற்றி செகண்ட் சீன்லையும் தேர்ட் சீன்லையும் நம்ம யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகுறோம்னா, எய்னுல் முல்க் தி கவர்னர் ஆஃப் அவாத், அவர் வந்து கிங்குக்கு எதிராக போர் தொடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. அடுத்து ஷேக் இமாமுதீன் அப்படின்னு ஒரு யாருன்னா ஒரு ஷேக், அந்த மத போதகர், மத தலைவர், அவர் என்ன பண்றாருன்னா கிங்குக்கு எதிராக புரட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து கிங்குக்கு இருக்குது. அடுத்ததா இவருக்கு சப்போர்ட்டிவா யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸ்டெப் மதர் இருக்காங்க. ஷி லவ்ஸ் அவர் சுல்தான் வெரி மச், ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க சுல்தான் மேல. அடுத்ததா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நாசிப் பத்தியும் பரணி பத்தியும் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஷேக் இமாமுதீனும் ஃபர்ஸ்ட் ஷேக் இமாமுதீனை தான் கிங் கூப்பிட்டு விட்டுருக்கிறாரு. கூப்பிட்டு விட்டு அவர்கிட்ட ஒரு பீஸ் என்வாய் கொடுக்குறாரு. நீங்க வந்து எய்னுல் முல்க் கிட்ட எனக்காக தூது போகணும் அப்படின்னு சொல்றாரு. ஷேக் இமாமுதீனால மறுக்கவே முடியல. ஒரு விஷயம் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா, கிங்குக்கும் நாசிப்க்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு பிளான் என்னன்னா, ஷேக்கை பீஸ் என்வாய்க்காக அனுப்பல, வேற ஒரு விஷயத்துக்காக அனுப்புறாங்க. ஒரு கல்லுல ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரி தான். ஷேக் இமாமுதீன் நிறைய அவரோட ஜாடை வந்து யாரோட ஜாடையில இருப்பார்னா, கிங் மாதிரி இருப்பாராம் தூரத்துல இருந்து பார்க்க. ஸோ ஒரு கிங்லி ரோப்ஸ் கொடுத்து ஷேக் இமாமுதீனை அனுப்புறாங்க. ஸோ எய்னுல் முல்க் ரொம்ப வேகமா போர் தொடுத்து வந்துட்டு இருக்காரு. அந்த கோபத்துல ஷேக் இமாமுதீன் பாக்குறப்போ கிங் மாதிரியே தான் தெரியவார். ஏன்னா முந்தைய காலத்துல எப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, பெரிய அளவுல இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாம் வளராத காலத்துல கிங்கை பத்தி நிறைய பேர் கிங்கை பக்கத்துல பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்பவே க்ளோஸா நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஐடியா தான் இருக்கும். ஸோ ஷேக் இமாமுதீன் அந்த ட்ரெஸ்ல போய் நின்னார்னா எல்லாம் அவரை கிங்கா தப்பா நினைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. அந்த நிலையில தான் ஷேக் இமாமுதீனை ஒரு தூதுவரா, அமைதி தூதுவரா பேச்சுவார்த்தைக்கு யார் அனுப்புறா, துக்ளக் வந்து அனுப்புறார். ஸோ இந்த ஸ்டோரிஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சுல்தான் துக்ளக் இருக்கார் இல்லையா, அவரோட பிரில்லியன்ஸ் தான் தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் சீன்லயும் சரி, செகண்ட் சீன்லயும் தேர்ட் சீன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிறது அவரோட மூவ்ஸ், அவர் எப்படி வந்து தன்னோட பிரச்சனைகளை கையாளுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். மேற்கொண்டு அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. என்னன்னா, அவரோட கேபிட்டல் சிட்டியை டெல்லியில இருந்து தௌலதாபாடுக்கு மாத்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, அதுவும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து we have seen in scene 1, 2 and 3. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது scene 4 ஓட சம்மரி தான். In this scene, Shihabuddin, the prince of Sampanshar, is seen reading few letters in the palace. Muhammad Tughlaq had invited him to look after Delhi in his absence. Meanwhile, the stepmother enters the stage, whom Shihabuddin welcomes heartily and receives commendations from her for managing the affairs so well. Just then, Sardar Ratan Singh, Shihabuddin's adopted brother, breaks the news that Muhammad is already in Delhi. He has gone to meet Vizier Nazib, as he is much distracted to see the Sheikh killed in the battle.
he will be back soon. ஸோ இந்த சீனில் நமக்கு புதுசாக இன்னும் 2 கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால் ஷிஹாபுதீன் அப்படிங்கிற இந்த கேரக்டர். இவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் ஷம்பான்ஷார் பிரின்ஸ், ஒரு இளவரசன். அவரை தான் கிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த போருக்கு அந்த அமைதி ஜெயினுல் முல்க் போர் தொடுத்து வந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்து பீஸ் என்வாயா ஷிஹாபுதீன் ஷேக் இமாமுதீன் அனுப்பி விட்டுட்டு இவரும் அங்கே போயிருக்கிறார். கிங்கும் போயிருக்காரு. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் கவனம் செலுத்த முடியாதப்போ அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக தான் பிரின்ஸ் ஷிஹாபுதீனை கூப்பிட்டு விட்டுருக்காரு. அப்போ இவங்க வராங்க. யாருன்னா அவங்க ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, நம்ம முகமது பின் துக்ளக்கோட ஸ்டெப் மதர் வந்து ஷிஹாபுதீனை நீ நல்லா அட்மினிஸ்ட்ரேட் பண்றேன்னு ப்ரைஸ் கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பாராட்டு பத்திரிகை எல்லாம் வாசிக்கிறாங்க. மீன்வாய் இப்போ ஷிஹாபுதீனை பார்க்க ரத்தன் சிங், சர்தார் ரத்தன் சிங்னு ஒருத்தர் வராரு. இவர் எப்படி நம்ம ஷிஹாபுதீனுக்கு நெருக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருங்க வந்து பிரதர் மாதிரி, அடாப்டட் பிரதர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்றதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஷிஹாபுதீனோட அடாப்டட் பிரதர், வளர்ப்பு மகன்கிறது மாதிரி வளர்ப்பு சகோதரனா, அதாவது சகோதரனா ஒருத்தரை வந்து ஏத்துக்கிறது, மனதார ஏத்துக்கிறது. அப்படிதான் வந்து ரத்தன் சிங் வந்து ஷிஹாபுதீனுக்கு பிரதரா இருக்கிறாரு. அவரு வராரு. வந்து அரசன் வந்து நம்ம ஷேக் போனார் இல்லையா, தூதுவரா போன ஷேக்கை வந்து ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு அவர் வந்து நாஜிபை பார்க்க போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆஃப்டர் சம் டைம் முகமது appears on the stage accompanied by Najib and Barani. On being asked by his stepmother about Sheikh Imamuddin, the Sultan expresses his intense grief. It was a terrible sight, he says. ஓகே, அப்போ முகமது வந்துட்டாரு. இப்போ வந்து பேலஸ்க்கு வந்துட்டாரு. இப்போ கூடவே யார் வரா, நாஜிபும் பரணியும் வராங்க. வரப்போ ஸ்டெப் மதர் கேட்குறாங்க, என்னப்பா ஷேக் இமாமுதீனை கொண்டுட்டாங்களாமே அப்படின்னா, ஐயோ அதை பற்றி ஏன் கேட்குறீங்க, அது ஒரு பெரிய டெரிபிள் சைட். ஆக்சுவலாக அவர் தான் பிளான் பண்ணி தான் அனுப்புனாரு. ஷேக் இமாமுதீனை எதுக்கு அனுப்புனாரு, தன்னை மாதிரியே தெரியுவான் எதிரிக்கு, எதிரி வந்து தான் நினைச்சு அவனை கொல்ல போறான். இது அவர் தெரிஞ்சே தான் இமாமுதீனை அனுப்புனாரு. அவர் நினைச்ச மாதிரியே எயினுல் முல்க் என்ன நினைச்சிட்டான், ஷேக் இமாமுதீனை ஒரு கிங் தான் நினைச்சு கொண்டுட்டான். ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாரு, ஐயோ அது ஒரு கோரமான ஒரு காட்சி அப்படின்னு சொல்லி, டெரிபிள் சைட் அப்படின்னு சொல்றாரு. தென் ஹவு ஹி ஃபெல்ட் அப்செட் as though it was I who was lying down there and that was he standing above me looking at me. I should have been there in his place. What a dramatic outburst of a hypocrite. ஓகே, என்ன தெரியுமா சொல்றாரு, ஐயோ அந்த காட்சியை பார்க்கவே தாங்க முடியலம்மா, எப்படி இருந்தது தெரியுமா, அதை பார்க்க நான் படுத்து அப்படி கோரமா இறந்து நான் படுத்திருக்க மாதிரியும் அவர் என்ன பார்க்குற மாதிரியும் இருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே ஜாடுங்கிறதுனால அவர் சொல்றாரு 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்களாம். ஸோ ஹி சேஸ் as if he was, ஏன்னா அவர் கிங் ரோப்ல வேற இறந்து கிடக்கிறார் இல்லையா. ஸோ இட் வாஸ் as if I was lying there down, கீழே படுத்திருந்தது நான் மாதிரியும் நின்றுக்கிட்டு இருந்தது அவர் மாதிரியும் இருந்தது அந்த சீன் அப்படின்னு சொல்லி அப்படியே வேதனையா சொல்ற மாதிரி சொல்றாரு. அப்போ வாட் அ ட்ராமாட்டிக் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் அ ஹிப்போக்ரைட் அப்படிங்கிற, இது வந்து ஒரு நடிகன், ஒரு சிறந்த நடிகன் அவன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட். As for Ainul Mulk, he says he was pardoned and was given back the kingdom of Awad. சரி, Ainul Mulk என்னப்பா செஞ்சா அப்படின்னா, அவனை மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு கேஷுவலா, ஆக்சுவலா Ainul Mulk இது பண்ணணும்னு தான் போனாரு. ஆனா Ainul Mulk வந்து மன்னிச்சுட்டாராமா. ஷேக் இமாமுதீனை வந்து Ainul Mulk கொன்னுட்டான். அதனால இவர் வந்து Ainul Mulk மன்னிச்சிட்டார். To Barani, the Sheikh's departure was indeed a great loss to Islam. But why such special treatment given to Ainul Mulk is the curiosity of the stepmother. இவங்க யாருக்குமே இவரோட மூவ் ஒண்ணுமே புரியல. Ainul Mulk மன்னிக்கிறதாவது பரணி கேட்கிறாரு. ஓகே, அதெல்லாம் ஓகே தான், அவரு இறந்துட்டாரு, அது வந்து இஸ்லாமுக்கு பெரிய லாஸ் தான் ஷேக் இறந்தது. பட் ஏன் Ainul Mulk இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அவனை ஏன் மன்னிச்சு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, I had to forgive him, says Muhammad, as he was deeply impressed with Ainul Mulk's special knack for playing chess. When the Sultan boasted of having solved the famous problem set by Al-Adli, he showed him where he had gone wrong. அண்ட் செஸ் இஸ் அ மைண்ட் கேம். அப்போ அவர் என்ன சொல்றாரு,
ஏன் தெரியுமா அவரை கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வேற ரீசன் இருக்கும். ஆனா அவர் அப்போதைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு இவங்க கிட்ட, எல்லாத்தையும் குழப்புறது தான் துக்ளக் வேலை. அவரை ஏன் மன்னிச்சு விட்டேன் தெரியுமா? அவன் செக்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக் எனக்கு சொல்லி தந்தான். நான் ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். அது அப்படியே அது ஒரு மைண்ட் கேம். ரொம்ப நல்ல மூளை இருக்கிறவன் தான் விளையாட முடியும். எய்னுல் முல்க் செஸ்ல வந்து அபரிதமான ஒரு எப்படி ஸ்கில் உண்டு. அதனால தான் நான் வந்து அவனை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எய்னுல் முல்க மன்னிச்சு விட்டதுக்கு காரணமா அவர் சொன்னது எய்னுல் முல்கோட செஸ் விளையாடுற அந்த நாலேஜை தான் சொல்றாரு. எய்னுல் முல்க் இஸ் அன் இன்டெலிஜென்ட் பிளேயர். He thus deserved to be forgiven. அவனை மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆள் மன்னிக்கப்படக்கூடியவன் அப்படின்னு சொல்றாரு. However, Muhammad's decision had a mixed reaction. If Bharani admired greatness and calls it more valuable than vengeance. அப்போ முகமதோட டெசிஷன் வந்து பரணி என்ன பண்றாரு, admired greatness and calls it more valuable than vengeance. அப்ப பரணி என்ன பரவாயில்ல, உனக்கு வந்து இந்த பழிவாங்கும் உணர்ச்சி வந்து குறைவா இருக்குது, ரொம்ப வேல்யூபிளா திங்க் பண்ற அப்படின்னு பரணி சொல்றாரு. நாஜிப் is apprehensive of fresh lawlessness and disorder in Awadh and comments on the political short-sightedness of the Sultan. ஆனா நாஜிப் என்ன சொல்றான், முட்டாள்தனமா பண்ணி வச்சிருக்கிறீங்க, கண்டிப்பா இதனால ஆவதுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாஜிப் வந்து சொல்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஸோ இப்போ we have seen that நாஜிப் வந்து இது பண்றாரு, this is not correct அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒப்பீனியன் சொல்லிட்டாரு. All others leave the stage now except Shihabuddin and Ratan Singh. Their conversation reveals Muhammad's character. Having observed personally the scene of the battle, Ratan Singh seems to believe in himself when he calls the Sultan a honest scoundrel who kills a man yet maintains his integrity, honor, honesty and greatness. இப்போ வந்து எல்லாம் சீன்ல இல்லை, யாரு சுல்தான், அவங்க ஸ்டெப் மதர் நாஜிப் பரணி எல்லாம் போயிட்டாங்க. 2 பேர் தான் அங்க இருக்காங்க. யாருன்னா ஷிஹாபுதீனும் அவரோட அடாப்டட் பிரதரான ரத்தன் சிங்கும் இருக்கிறாங்க. ஸோ தே ஹாவ் அ கான்வர்சேஷன். அவங்க கான்வர்சேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, முகமது கேரக்டரை பத்தி ரத்தன் சிங் சொல்லிட்டு இருக்காரு, இப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை, ஒருத்தனை பிளான் பண்ணி கொள்றாரு, அப்புறம் அந்த ஆளுக்கான மரியாதையும் செய்யறாரு, வித்தியாசமான ஆளா இருக்காரு உங்க அண்ணன், சாரி இவருக்கு சுல்தான்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்ன பேர் வச்சிருக்காருன்னா ஹானஸ்ட் ஸ்கவுண்டரல் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வேற வச்சிருக்காரு. He has the skill to manipulate things in such a manner that he always emerges a savior when he is otherwise a great sinner. ஒரு பெரிய சின்னராகவும் இருக்கிறாரு யாரு நம்ம சுல்தான். அட் த சேம் டைம் என்ன பண்றாருன்னா, ஒரு காப்பாத்துற ஒரு சேவியர் மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறாரு. அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டபுள் ரோல் பிளே பண்றாரு சுல்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேக் இமாமுதீன்ஸ் மர்டர் இஸ் இன் கோல்ட் பிளட் இஸ் த லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ ஷேக் இமாமுதீன் இறந்தாரு இல்லையா, இதுதான் லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் செஞ்ச ஒரு கோல்டு பிளட்டட் மர்டர்ல இதுவும் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. He created a situation in which the sheikh had to agree to be his emissary of peace. அவர் சொல்றாரு, ஷேக்கை வந்து வேற வழியே இல்லாத ஒரு நிலையில கொண்டு போய் விட்டு நீ பீஸ் என்வாயா போயே ஆகணும்னு ஒரு பொசிஷனுக்கு தள்ளுறாரு. யார் தள்ளினா, நம்ம சுல்தான் தள்ளினாரு. The striking resemblance between the two was used for dramatic end of the sheikh. அதே மாதிரி 2 பேருக்கும் உள்ள அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்குல்ல, 2 பேருக்கும் இடையில இருந்த உருவ ஒற்றுமையை பயன்படுத்தியே ஷேக்கை கொன்னுட்டாங்க. Once the sheikh is dressed in the royal robes with the headdress on his head, he looks exactly like the sultan. அவரோட சுல்தானோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த மேல அந்த கேப் எல்லாம் வச்சோன்னு, ஃபுல் ட்ரெஸ் போட்டு அந்த ராயல் ரோப்ஸ் போட்டு ஹெட் ட்ரெஸ்ஸும் வச்சோன்னு அப்படியே சுல்தான் மாதிரியே இருந்தாரு ஷேக். He will be mistaken for the sultan easily and be killed by the enemy. யாரா இருந்தாலும் அவரை டக்குன்னு பார்த்தா சுல்தான் நினைச்சுதான் கொன்னுருவாங்க. யாரு, அந்த புரட்சி பண்றவங்க, ரிபலியன்ஸ். எக்ஸாக்ட்லி த சேம் ஹேப்பன்ட். இவங்க எதிர்பார்த்த மாதிரியே தான் நடந்தது அங்க போர்லையும். His death is the success of the sultan who was hidden behind the hills, behind the scene. சுல்தான் வந்து இதை எதிர்பார்த்து தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, மலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இவரை முன்னாடி அனுப்பிச்சிருந்தாரு. அந்த ஏரியால தான் சுல்தான் வந்து ஹிடனா இருந்தாரு, மறைஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு this is told by ரத்தன் சிங் to ஷிஹாபுதீன்.
Ratan Singh quotes another example of the Sultan's treacherous and hypocritical behavior in dealing with famine-stricken farmers of the Doab who were forced to pay taxes to the state without mercy and, of course, without partiality. Hindus as well as Muslims are dying with absolute impartiality. Ratan Singh's sarcastic words show to what extent the Sultan is impartial. Okay, இப்போ அடுத்ததா வந்து அவரோட hypocritical behavior பத்தி பேசுறாரு. அதாவது உள்ளொன்றும் வைத்து புறமொன்று பேசுறதுன்னு சொல்றாங்களே, அதுதான் ஹைப்போகிரிட்டிக்கல். அதாவது நடிக்கிறது. உள்ள மனசுக்குள்ள ஒண்ணு இருக்கும், வெளியே ஒண்ணு. அவர் வந்து ரொம்ப ட்ரெஷரஸ், ரொம்ப கன்னிங்கா வேலையெல்லாம் பார்க்கக்கூடியவர் தான். கிங்கை பத்தி ரொம்ப நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் ரத்தன் சிங் வந்து ஷிஹாபுதீன்ட்ட இப்ப சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அவர் சொல்ற இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஷேக் இமாமுதீனை கொன்னது மட்டும் கிடையாது, he has also behaved very badly with the famine stricken farmers of தோவப்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஃபார்மர்ஸ் எல்லாம் வந்து ஃபெமைன் ஸ்ட்ரிக்கனா இருக்காங்க. அதாவது அங்க ஒரு பயங்கர பஞ்சமாயிடுச்சு, மக்களுக்கு எல்லாம் பணமே இல்லை, எல்லாம் அந்த பஞ்சத்துல வாடி இறந்துட்டு இருக்காங்க. வேற அங்க எல்லாம் ஃபுல்லா ஃபார்மிங் மட்டும் தானே, விவசாயத்தை நம்பிதான் உலகமே சுழன்றுட்டு இருந்த காலம் அது இல்லையா. ஸோ ஃபெமைன்ல எல்லாம் வந்து பஞ்சத்துல அடிபட்டு எல்லாம் இறந்துட்டு இருக்காங்க. ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அவர் ஹிந்துஸா இருந்தா என்ன, முஸ்லிம்ஸா இருந்தா, ஆல் ஆர் டையிங் வித் இம்பார்ஷியலிட்டி. இவர் சொல்றாரு இல்லையா, நான் இம்பார்ஷியலா எல்லாம் டீல் பண்றேன், இம்பார்ஷியலா எல்லாம் டீல் பண்றேன்னு. அவர் வந்து சாவுறதுலதான் இம்பார்ஷியலா இருக்கிறாரு. ஹிந்து சத்தா எனக்கு என்ன, முஸ்லிம் சத்தா எனக்கு என்னன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு அவரு அப்படின்ற மாதிரி சர்காஸ்டிக்கா. ஹியர் ரத்தன் சிங் சர்காஸ்டிக் வேர்ட்ஸ் ஷோ டு வாட் எக்ஸ்டென்ட் தி சுல்தான் இஸ் இம்பார்ஷியல். சுல்தான் வந்து இந்த மாதிரி மோசமான விஷயத்துலதான் இம்பார்ஷியலா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் சொல்றான். அனதர் ரிவலேஷன் தட் ஆர் சம்திங் டு டூ வித் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளாட். அடுத்தது இன்னொரு விஷயமும் சொல்றாரு. ரத்தன் சிங் இன்ஃபார்ம் ஷிஹாபுதீன் that the nobles and the important citizens are going to meet soon to discuss God knows what. They also approached him to attend the meeting when they knew the Sultan had tried to kill him. Thus he wins sympathy of his adopted brother and invites him to. Shihabuddin agrees. இப்போ ஷிஹாபுதீனுக்கு ரத்தன் சிங் வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்றான். என்னன்னா, the nobles and important citizens are going to meet soon to discuss God knows what அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பிரபுக்கள், அதாவது ஃபுல்லா அந்த கம்யூனிட்டியில இருக்க பெரிய ஆளுங்க எல்லாரும், சிட்டிசன்ஸ், இம்பார்ட்டன்ட் சிட்டிசன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ண போறாங்க. எந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு ரத்தன் சிங் சொல்றான். அவனுக்கு தெரியும், ஆனா இன்ஃபார்ம் பண்ணல ஷிஹாபுதீனுக்கு. தே ஆல்சோ அப்ரோச் ஹிம் டு அட்டெண்ட் த மீட்டிங் வென் தே நியூ த சுல்தான் ஹேட் ட்ரை டு கில் ஹிம். இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தன்னையும் சந்திச்சு இந்த விஷயத்த இந்த மீட்டிங்க்கு வர சொல்லியிருக்காங்க. தஸ் ஹி வின்ஸ் சிம்பத்தி ஆஃப் ஹிஸ் அடாப்டட் பிரதர் அண்ட் இன்வைட்ஸ் ஹிம் டு. அது மட்டும் இல்ல, சுல்தான் என்னையும் கொள்ள சதி பண்றாரு அப்படியெல்லாம் சொல்லி ஷிஹாபுதீனோட அந்த சிம்பத்தியையும் ரத்தன் சிங் பண்ணிடுறாரு. இப்போ எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நீயும் அந்த மீட்டிங்க்கு வரணும் அப்படின்னு ஷிஹாபுதீனை கூப்பிடுறாரு. நான் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன், ஏன்னா நீ சுல்தானை ரொம்பவே நம்புற, நான் சொல்றத நீ நம்ப மாட்ட, ஸோ ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் வந்து ஷிஹாபுதீனை இன்வைட் பண்றான். ஷிஹாபுதீன் அக்ரீஸ். Scene 5. As indicated earlier, towards the close of the scene 4, a few armed Sayyids, Shihabuddin and Ratan Singh are seen assembled on the stage in a house in Delhi. They discuss the administration of the Sultan, full of atrocities and tyranny and wrong decisions that has given rise to an atmosphere of uncertainty and distrust. So, scene 4ல சொன்ன மாதிரி scene 5 ஆரம்பிக்கிறப்பவே அந்த மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா, அந்த இஸ்லாமிக் கம்யூனிட்டில இருக்கிற அந்த ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் அங்க மீட் பண்றாங்க. ஆமர், சையத், ஷிஹாபுதீன், ரத்தன் சிங் அவங்களும் இருக்காங்க. ஷிஹாபுதீன், ரத்தன் சிங்கும் போயிருக்காங்க அந்த மீட்டிங்க்கு. ஓகே, அது வந்து ஒரு வீட்ல டெல்லியில நடந்துட்டு இருக்கு. தே டிஸ்கஸ் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சுல்தான், ஃபுல் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அண்ட் டைரனி. ரொம்ப மோசம், நம்ம சுல்தான் வந்து ஃபுல்லு மோசமான அட்ராசிட்டியா இருக்கு அவரோட ரூலிங், டைரனிக்கலாவும் இருக்கு. அதாவது டிக்டேட்டர்ஷிப்பை தான் டைரனிக்கல்னு சொல்லுவாங்க. ஓகே, கொடுங்கோலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. ராங் டெசிஷன்ஸ் நிறைய எடுக்கிற அப்படி. ஸோ நம்ம அட்மாஸ்பியரே பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஷிஹாபுதீன்
at the very outset tells them plainly that he being an outsider has nothing to do with it. It is their problem. ஷிஹாபுதீன் என்ன சொல்றாரு, எப்பா நீங்க ஏதோ பேசுங்க, முடிவெடுங்க, நீங்க எல்லாம் டெல்லிக்காரவங்க, ஏதோ செய்யுங்க. நான் வந்து வேற ஊர்ல இருந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு டெல்லியை பாக்குறதுக்காக வந்திருந்தேன். என்னையே இந்த சிவில் உங்க ப்ராப்ளம்ல என்னை இழுக்காதீங்க அப்படின்னு ஷிஹாபுதீன் சொல்றாரு. They appeal to him to lead them against the move of the Sultan to shift the capital from Delhi to Dawlatabad. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ப்ளீஸ்ப்பா நீ அப்படி சொல்லாத, நீ ஒரு இளவரசன், யாராவது ஒருத்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஆள் வந்து லீட் பண்ணணும் எங்க கூட்டத்தை. சும்மா சாதாரணமா நாங்க போய் அவர்கிட்ட பேச முடியாது, எங்களை லீட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆள் வேணும், நீ எங்களுக்கு லீடரா இரு, நீ வந்து ஒரு பிரின்ஸ், அதனால நீ இருக்கணும் அப்படின்னு எல்லாம் அவருக்கு அப்பீல் பண்றாங்க ஷிஹாபுதீன்ட்ட. மேலும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, வேற ஒண்ணும் வேணாம், கேபிட்டலை மாத்தணுங்கிறாரு, டெல்லியில இருந்து தௌலதாபாத் போகணுங்கிறாரு. இது ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். They try to convince him that it is a very dangerous move as Dawlatabad is a Hindu dominated city and Muhammad wants to weaken the armies there. In Delhi they are strong. இங்க பாருங்க, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா, டெல்லியில இருந்து தௌலதாபாத் போறதுக்கு காரணமே ஆமிர்ஸ், அதாவது இந்த மத தலைவர்களை எல்லாம் வீக்கன் பண்ணணும் தான் சுல்தான் வந்து இப்படி மூவ் எடுக்கிறாரு, நீங்க தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்டுக்கிறாங்க. ஷிஹாபுதீன் on the other hand praises the administration and mentions various developments like building of schools, roads, hospitals, etc. என்ன நீங்க எல்லாம் இப்படி குறை சொல்றீங்க, சுல்தான் வந்தோடனே எவ்வளவு பாசிட்டிவான விஷயம் இருக்கு, நீங்க எல்லாம் நெகட்டிவான விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறீங்க. பாசிட்டிவா அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு, நிறைய ஸ்கூல்ஸ் பில்ட் பண்ணிருக்காரு, ரோட்ஸ் வந்திருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நிறைய வந்து நம்ம சுல்தான் கொண்டு வந்திருக்காரு. One of the Sayyids is very attacking and speaks about Sultan's transgression from the path of Quran and charges him with the disregard of religion. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் மதத்தை பத்தி தான் பேசுறாங்க, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல ஆக்கப்பூர்வமா நிறைய பண்ணிருக்காருன்னு சொன்னோன்னே ஒரு சையத், அதாவது மத குருமார் ஒருத்தர் எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, குரானுக்கு அகெயின்ஸ்ட் அவர் நிறைய பண்றாரு சுல்தான் அப்படின்னு சொல்றாரு. He says the Quran sanctions only 4 taxes, but he has levied such taxes on the poor farmers that they prefer to starve, as Ratan Singh has already mentioned. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, குரான்ல வந்து 4 டாக்ஸ் தான் போடணும்னு சொல்லி இருக்கு, ஆனா இவரு ரொம்ப மோசமான டாக்ஸ் எல்லாம் போடுறாரு, அதிகமான டாக்ஸஸ் எல்லாம் போடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, புவர் ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. நம்ம ரத்தன் சிங் சொன்ன மாதிரி நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. And the worst is that he has exempted Hindus from paying jizya and the bloody infidels are called as brothers. அது மட்டும் இல்ல, ஜிசியா வரியில இருந்து ஹிந்துஸை வந்து எக்ஸாம் பண்ணிட்டாரு, அப்புறம் ஹிந்துஸை வந்து பிரதர்ஸ்ன்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் நியாயமே இல்லை, ஜிசியா வரி ஹிந்துஸ் மேல திணிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. Okay, thus he exposes Muhammad's impartiality. ஏன்னா உங்களுக்கு நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஜிசியா வரி வந்து முகலாய மன்னர்கள் ஆட்சியின் போது ஹிந்துக்கள் மேல திணிக்கப்பட்ட ஒரு வரி. ஸோ அந்த வரியை வந்து இவர் கேன்சல் பண்ணிட்டாரு, அது எப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, ஹிந்துஸுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு வேற சொல்றாங்க. thus he exposes Muhammad's impartiality. இது வந்து இம்பார்ஷியாலிட்டியா, இதுவா இம்பார்ஷியாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஷிஹாபுதீன் somehow is not convinced, rather gets annoyed with her filthy remarks against the Sultan, so he gets up to go. ஆனா ஷிஹாபுதீனுக்கு இது எதுலையுமே உடன்பாடே கிடையாது, அவங்க பேசுறதுல. அநியாயத்துக்கு சுல்தானை திட்டிட்டே இருக்கிறாங்க, ஃபுல்லா இவங்களோட டாபிக் எல்லாமே ரிலிஜியனுக்கு அகெயின்ஸ்டா தான் சுல்தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு எந்திரிச்சு போக ரெடி ஆயிட்டாரு ஷிஹாபுதீன். உடனே he can't tolerate anything against the sultan. அவருக்கு சுல்தானை ரொம்ப பிடிக்கும், சுல்தானுக்கு அகெயின்ஸ்டா பேசுறத அவர் வந்து விரும்பல. Okay, he refuses flatly. He is not going to associate with them. However, his attention is attracted by an old man's age and sincerity. He is Sheikh Samsuddin, whose impressive personality makes him stay. அப்ப அவர் என்ன எந்திரிச்சு போகலான்னு நினைக்கிறப்போ அங்க ஒரு வயசானவரை பாக்குறாரு, ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் யாருன்னா ஷேக் சம்சுதீன். அவரோட வயசு, அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைக்காக எந்திரிச்சு பாதையிலேயே போக கூடாதுன்னு உட்காடுறாரு. யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பிரின்ஸ். உடனே ஷிஹாபுதீன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உடனே லைவ்லி டிஸ்கஷன் ஃபாலோஸ். திரும்பவும் அவரை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷிஹாபுதீன் இஸ் சர்ப்ரைஸ் டு see a holy man like ஷேக் இன் தட் கம்பெனி. ஷேக் சம்சுதீன் வந்திருக்காரு, எவ்வளவு மரியாதைக்குரியவர், அவர் போய் இந்த கூட்டத்துல, இந்த சுல்தானுக்கு எதிரான கூட்டத்துல கலந்திருக்காரு, அப்படின்னா ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷிஹாபுதீன் உட்கார்றாரு. The sheikh continues, it is true he should have been aloof from the dirty politicians, but
He could not do so because of the tyrannical attitude of Sultan towards the leaders of Islam. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றது நியாயம் தான்ப்பா. நான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயத்துல நான் கலந்துக்க கூடாதான். ஆனா நம்ம சுல்தான் ரொம்ப டைரனிக்கலா இருக்காரு, ரொம்ப பெரிய கொடுங்கோலனா இருக்காரு. எனக்கும் வேற வழி இல்லாம தான் ஐ ஹவ் கம் டு திஸ். பிகாஸ் ஆஃப் த டைரனிக்கல் ஆட்டிடியூட் ஆஃப் த சுல்தான் ஐ ஹவ் கம் ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேக் சம்சுதீன் சொல்றாரு. ஹி மென்ஷன்ஸ் ஷேக் ஹைதாரி ஹூ இஸ் இன் பிரிசன் அண்ட் ஷேக் ஹூட் இன் எக்ஸைல். அவர் சொல்றாரு எத்தனை ஷேக்ஸை வந்து நம்ம சுல்தான் இதெல்லாம் பண்ணிட்டாரு பாருங்க. ஷேக் ஹைதாரிய ஜெயில போட்டு ஷேக் ஹூட் வந்து எக்ஸைல்ல இருக்காரு, நாட்டுக்குள்ளே வராம இருக்கிறாரு. ஷிஹாபுதீன் பாயிண்ட்ஸ் அவுட் தட் தே அவுட் தே மிஸ்டேக் அண்ட் தே டேபிள்ட் இன் பாலிடிக்ஸ். உடனே ஷிஹாபுதீன் சொல்றாரு எல்லாத்துக்கும் அவரும் வாதம் பண்ணிட்டே இருக்காரு. எங்க ஷேக்கா இருந்தா அவரு மதகுருமார் தானே, எதுக்கு அரசியலுக்குள்ள அவங்க தலையிடுறாங்க, அதனாலதான் வந்து சுல்தான் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஷிஹாபுதீன் அப்பவும் சுல்தானுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசுறாரு. when Sheikh tries to prove that Sheikh Imamuddin was killed because he was open, frank and honest. அடுத்ததா ஷேக் வந்து ஷேக் இமாமுதீன் இப்ப லேட்டஸ்டா கொலை பண்ணப்பட்டார் இல்லையா, அதாவது ஒரு பீஸ் அண்ட் வாய்க்காக போய் ஏனுல் முல்க்னால கொல்லப்பட்டார் இல்லையா, அவரோட கதையும் இப்போ பேசுறாங்க. Shihabuddin, while defending the Sultan, says that the citizens of Delhi were equally responsible. He came here to speak to the people and not a soul turned up to hear him. Why blame the Sultan then? Sheikh makes a startling revelation of the Sultan's role behind the scenes. அப்போ ஷிஹாபுதீன் சொல்றாரு, இங்க பாருங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க சுல்தானை குறை சொல்றத விடுங்க. அந்த ஷேக் வந்தப்போ ஷேக் இமாமுதீன் வந்தப்போ அவர் வந்து என்ன பண்ணாங்க, இந்த மத குருமார்களை எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல, ஊர்ல இருக்கிற பெரிய தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டாங்கல்ல, நீங்கெல்லாம் யாருமே வரல, இதுக்கு எப்படி சுல்தான் பொறுப்பாக முடியும்? அப்புறம் ஷேக்கும் சுல்தான் மட்டும் பேசி அப்புறம் சுல்தான் வந்து ஷேக்க அந்த பீஸ் அண்ட் வாய்க்கு அனுப்புனார். நீங்களாம் ஏன் வரல, எதுக்கட்டாலும் ஏன் சுல்தானை குறை சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஷிஹாபுதீன் கேட்கிறாரு. உடனே ஷேக் சொல்றாரு, அந்த ஷேக் சம்சுதீன் சொல்றாரு, அப்பா உனக்கு தெரியாது என்ன நடந்தது, பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ். பிஹைண்ட் த ஸ்கிரீன்னா திரைக்கு பின்னால் நடந்த விஷயங்கள் உனக்கு தெரியுமா? உனக்கு வெளியில நடந்தது மட்டும்தான் தெரியும், நாங்க யாரும் வரலன்னு தான் தெரியும், ஏன் வரலங்கிறது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The Sultan invited all to hear the Sheikh but issued secret orders and soldiers went from door to door threatening dire consequences if anyone dared to attend the meeting. இங்க பார்ப்போம், உனக்கு என்ன தெரியும், நாங்கெல்லாம் வரலேன்னு மட்டும்தான் தெரியும். தண்டோரா போட்டாங்க, எங்களை எல்லாம் வர சொல்லி தண்டோரா போட்டாங்க. ஆனா வரக்கூடாதுன்னு சொல்லி டோர் டு டோர் சீக்ரெட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் பாலிடிக்ஸ் தான், வேற என்ன. ஓகே, ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, டோர் டு டோர் என்ன பண்ணிட்டாங்க, யாரும் வரக்கூடாது, வந்தீங்கன்னா அவ்வளவுதான் மறைச்சி விட்டுட்டாங்க. He unbuttons his shirt and showing a wound on his shoulder tells Shihabuddin this is the result of forcing his way to the big mosque. இங்க பாரு, அவர் வந்தோன்னா மாஸ்க்கு போக ரெடியான எனக்கு எவ்வளவு பெரிய அடி வாங்கியிருக்கேன் பாருன்னு அவரோட ஷர்ட் அன்பட்டன் பண்ணி ஷோல்டர்ல அவருக்கு ஏற்பட்ட அந்த அடி தழும்ப காமிக்கிறாரு. இது வந்து நான் ஷிஹாபுதீனா ஷேக்கை பாக்குறதுக்காக, நான் அந்த ஷேக் இறந்தார் இல்லையா, அவரை பாக்குறதுக்காக நான் போனதுக்கு வாங்கின அடிதான் இது, எங்களை போக விடலப்பா அப்படின்னு சொல்றாரு. He once again makes an earnest appeal that Shihab is a capable man and all look to him for help by accepting leadership. ஒன்னு இப்ப எல்லாம் பிரின்ஸ் பாக்குறாங்க, அந்த இளவரசனை பாக்குறாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு லீடரா இருக்க ஒத்துக்கோ, நீ யாராவது உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எங்களை லீட் பண்ண முடியும் அப்படின்னு. Shihab still adamant, though seems to be convinced from within, suggests that they should approach his father for this, who shall prove better. Even Muhammad is also afraid of him. அப்போ ஷிஹாப் சொல்றா, இங்க பாருங்க, நீங்க வந்து என்னைய இதுக்கு ரொம்ப இழுக்காதீங்க, நான் ஒரு இளவரசன் தான், எங்க அப்பா இருக்காரு, இன்னும் உயிரோட இருக்காரு, அவரு வேணா நீங்க போய் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அவருக்கு சுல்தானே பயப்படுவாரு, அவர்கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு அந்த சீன்ல இருந்து ஆக்சுவலா ஷிஹாபுதீன் கலந்துக்க தான் பாக்குறாரு. ஆனா அப்பவும் அவருக்கு வேற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஷிஹாப்ஸ் ரிலக்டன்ஸ் இஸ் நவ் இன்டாலரபிள் டு ரத்தன் சிங். ரத்தன் சிங்க்கு கோவம் வருது, என்னடா இவ்வளோ பேர் சொல்றாங்க, நீ ஒரே பிடிவாதமா இருக்கேன்னு சொல்லி பேசுறாரு. ஹி வாண்ட்ஸ் ஹி ஷுட் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தம். நீ கண்டிப்பா இவங்களோட கை கோர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் சொல்றான். பிரதர்னு சொன்னோம் இல்லையா, ரத்தன் சிங் வந்து ஷிஹாபுதீனோட அடாப்டட் பிரதர்னு சொன்னோம். He begins to expose the treachery of Shihabuddin's father, who was supposed to have
killed his father and usurped his kingdom. ஆக்சுவலா எங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னா, ரத்தன் சிங்கோட ஃபாதரை கொன்னுட்டு தான் ஷிஹாபுதீனோட ஃபாதர் வந்து அந்த கண்ட்ரிக்கு அரசனா இருக்கிறாரு. இது வந்து எப்படி கொண்டாருன்னு தெரியுமா? எவ்வளவு பிளான் பண்ணி கொண்டாங்க. அப்படித்தான் நான் வந்து உனக்கு பிரதர் ஆனேன். ஓகே, அப்படிதான் நீ வந்து என்னைய வந்து உங்க அப்பா வளர்ப்பு மகனா தத்தெடுத்துக்கிட்டாரு. உனக்கு நான் பிரதர் ஆனேன். He continues, that's why I am here as his adopted brother. அப்படித்தான் நான் வந்து உனக்கு வளர்ப்பு மகனானேன். He turns to Shihabuddin and warns him lest he should also fall victim to Sultan's treachery. இங்க பாரு, நீ வந்து சுல்தான் நல்லவனா நினைக்காத, இருந்தாலும் உன்னையவே தீத்துக்கொட்டு ஏதாவது வழி பண்ணுவான். மாத்தி ஒருத்தர் அவர் கொன்னுட்டு இருக்கிறாரு. பயங்கர வில்லனஸ், சுல்தானை நம்பாத அப்படின்னு சொல்லுது. உங்க அப்பாட்ட எல்லாம் போக முடியாது, சுல்தானோட ஆளு உங்க அப்பா, அதனால நாங்க சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் இட் சம்டே, ஆனா உனக்கும் இது எதிராக திரும்பும், அதை மறந்துடாத. ஆஃப்டர் ஆல் வாட் டிட் த சுல்தான் டூ டு ஷேக் இமாமுதீன், திஸ் வாஸ் இனஃப். ஷிஹாபுதீன் அக்ரீஸ். ஷேக் இமாமுதீனுக்கு நடந்ததை பார்த்தேல, நம்பி வந்தவன என்னென்ன செஞ்சாரு, உனக்கு நடக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ வந்து ஷிஹாபுதீன் கொஞ்சம் கொஞ்சமா அக்ரி பண்ணிக்கிற லீட் பண்றதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாரு. ரத்தன் சிங் proposes a plan, though a treacherous one, that is supposed to work on a sultan's fanaticism regarding prayers. He made it compulsory for every Muslim to pray 5 times a day. Even the soldiers have to pray, and while they pray they are not allowed to carry arms, which means that at the times of prayers the whole palace is unarmed. அப்ப என்ன சொல்றாருன்னா, ரத்தன் சிங் தான் பிளான் போடுறான். அவன் என்ன சொல்றான், நான் சொல்ற பிளான் படி போவோம், அந்த பிளான் படி போனா கிங்கை வந்து அழகா கொன்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிளான்னா, கிங் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா 5 times ப்ரேயர்ஸை கம்பல்சரி ஆக்கியிருக்காரு. அந்த ப்ரே பண்ற டைம் எல்லாமே சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட அன்ஆர்ம்டா இருக்கணும், அதாவது வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சணும், யாரும் வெப்பனை கையில வச்சுட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரம் ப்ரேயர் டைம் தான் நமக்கு உகந்த நேரம் கிங்கை கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தன் சிங் சொல்றான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே ஹி கண்டினியூஸ் அட் த எஸ் அதுதான் பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டியூஸ்டே ஹி கண்டினியூஸ் அட் த டைம் ஆஃப் தர்பார் இகாஸ் அண்ட் ஆர்மர்ஸ் வில் மீட் த சுல்தான். த ஒன்லி திங் தட் தே ஹாவ் டு டூ இஸ் டு எக்ஸ்டெண்ட் த மீட்டிங் டில் த ப்ரேயர் டைம் ஃபார் மாஸ் ப்ரேயர். தே கால் டு ப்ரேயர் ஷுட் பி சிக்னல் ஆஃப் அட்டாக், தட்ஸ் ஆல். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த டியூஸ்டே தான் நம்ம அந்த ப்ரோக்ராமை வச்சுக்க போறோம். நெக்ஸ்ட் டியூஸ்டே நம்ம நிறைவேற்றிடுவோம் அவரை கொள்றத. அட் த டைம் ஆஃப் தர்பார் இகாஸ் த ஆர்மர்ஸ் வில் மீட் த சுல்தான். ஒரு ப்ரோக்ராம் நடக்குது தர்பார் இகாஸ்னா, அந்த டைம்ல ஆமர்ஸ் எல்லாம் சுல்தானை மீட் பண்ண போவாங்க. சுல்தான் நம்ம சொல்றது துக்ளக்க தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. The only thing that they have to do is to extend the meeting till the prayer time for mass prayer. அந்த மீட்டிங்கை பிரேயர் வரைக்கும் அவங்க இழுத்துட்டு போயிடணும். அப்போ மாஸ் பிரேயர் நடக்கிறப்போ எல்லாரும் அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெப்பன்ஸை கீழே வச்சுட்டு ப்ரே பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த கால் டு பிரேயர் தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும்னா அட்டாக் பண்ற டைமா எடுத்துக்கணும், அவ்வளவுதான் சொல்றாரு. A controversy arose over the action plan. உடனே அங்க ஒரு பயங்கர கான்ட்ரவர்சி வருது. ப்ரேயர் டைம்ல எப்படிப்பா கொள்றதுன்னு அங்க நிறைய ஆர்மர்ஸ் ஒத்துக்கலாம். ஆர்த்தடாக்ஸ் சையத்ஸ் அண்ட் ஆர்மர்ஸ் டோன்ட் ஃபீல் இட் ப்ராப்பர் டு கில் சம்ஒன் டியூரிங் ப்ரேயர். ரத்தன் சிங் brushes aside the view. எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரொம்ப ரிலிஜியஸா இருக்கிறவங்களாம் ப்ரேயர் டைம்ல போய் கொள்றதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரத்தன் சிங் வந்து அதெல்லாம் பிரஷஸ் ஆயிடுச்சு, நீங்க என்ன நல்ல ஐடியா சொல்லிட்டு இருக்கேன் வேண்டாங்கிறீங்க. அண்ட் அசர்ட்ஸ் ஹிஸ் பாயிண்ட் தட் டைரண்ட் டசன்ட் டிசர்வ் டு பி கன்சிடர்ட் அமங் த ஃபெய்த்ஃபுல். ஒரு டைரண்ட்டை கொள்றதுக்கு என்ன நேரங்காலம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஃபெய்த்ஃபுல்லான டைம் எல்லாம் ரொம்ப இந்த மாதிரி ஹி டசன்ட் டிசர்வ் ஆல் திஸ் திங்ஸ். அதாவது இந்த நேரம் கொல்லணும், இந்த நேரம் நல்ல நேரத்துல கொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அவனை கொல்லணும், அவ்வளவுதான். Moreover, he adds the Sultan killed his own father during prayer time. அது மட்டும் இல்ல, பிரேயர் டைம்ல தான் எங்க அப்பாவை அவர் கொன்னாரு, அதனால அவரை கொல்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி ரத்தன் சிங் வந்து பேசுறான். Sheikh Samsudin, however, opposes the plan very strongly, telling him that the time of prayer can't be polluted. அப்பவும் ஷேக் சம்சுதீன் இருந்தாலே ஒரு வயசானவர், அவர் சொல்றாரு என்ன சொல்றாரு, ஷிஹாபுதீன் வந்து பிரின்ஸ், ஷம்சுதீன் வந்து the religious leader. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போஸ் பண்றாரு. இல்ல பிரேயர் டைம் எல்லாம் முடியாது, அந்த டைமை பொல்யூட் பண்ணக்கூடாது, கெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, இட்ஸ் a sacred time அப்படின்னு சொல்றாரு. It will be an act of sacrilege. He appeals to Shihabuddin
ஷியாபுதீன் நாட் டு அக்ரி அஸ் இஸ் குவைட் சென்சிபிள். உடனே அவர் என்ன சொல்றாரு ஷியாபுதீன்ட்ட, இந்த டைம்ல கொல்றதுக்கு ஒத்துக்காதப்பா அப்படின்னு சொல்றாரு. பட் இட் சீம்ஸ் டு பி ஆல்ரெடி கன்வின்ஸ்ட். ஆனா ஷியாபுதீன் ஆல்ரெடி கன்வின்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஓகே, he replies to Sheikh Samsuddin questioningly, does your Islam work only at prayer? உடனே அவர் என்ன இப்போ ஷிஹாபுதீன் வந்து ஏதாவது ஒன்று பிடிச்சா அப்படியே பிடிச்சு நிற்கிறாரு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சுல்தானுக்கு ஆதரவா நின்னாரு, இப்போ வந்து அகெயின்ஸ்டா அவர் மனசு மாறிடுச்சு. ஏன் ப்ரேயர் டைம்ல மட்டும்தான் இஸ்லாம் ஒர்க் பண்ணுமா, மற்ற டைம் ஒர்க் ஆகாதா, விடுங்க. யூ ஹவ் பர்சுவேடட் மீ டு டூ வாட் ஐ ஹேட் ஸ்வோன் நெவர் டு டூ யூ யுவர் ஹோலினஸ். ஓகே, அல்டிமேட்லி இட் வாஸ் டிசைடட் டு கோ அஹெட் அண்ட் ஒர்க் அவுட் டீடைல்ஸ். ஸோ நான் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் இப்போ. ஸோ இனிமேட்டு என்னை வந்து தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஸ்கீம் போடலான்னு சொல்லி யோசிக்க கிளம்பிட்டாங்க. ஸோ ஹியர் வி கம் டு த எண்ட் ஆஃப் scene 5. So with this I will conclude my explanation of scene 5, 4 and 5, அதாவது part 3 of Tuglaq இதோட முடியுது. நம்ம இது வரைக்கும் 5 scenes of Tuglaq பார்த்துருக்கோம். இன்னும் 7 scenes 8 scenes நமக்கு ரிமைனிங் இருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அதையும் நம்ம பார்க்கலாம். So I hope you like my explanations. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.